13 12 52 47. Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu and good morning. இன்றைக்கு நாங்கள் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் என்ற செக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட், சரியா? அதில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே பி பிளாக் எலிமெண்ட்ஸ்னா என்ன, ஆவர்த்தன அட்டவணை அது எங்கே இருக்குது சரியா அப்படின்ற விஷயங்களை நீங்க பார்த்துப்பீங்க. ரைட், யூனிட் 1ல அதுல பாருங்க, நீங்க ஏற்கனவே எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸை பத்தி படிச்சிக்கிறீங்க. ரைட், சொல்ல குரூப் 1 and 2. ரைட், இப்போ அதுக்கு பிறகு ஆவர்த்தன அட்டவணை வந்து உங்களுக்கு தெரியும், டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு. சரியா, 3 to 12 கூட்டம் வரைக்கும் ஸ்கெண்டியம் தொடக்கம், 4ஆம் ஆவர்த்தனத்துல ஸ்கெண்டியம் ஸ்டார்ட் ஆகுது, அப்படின்னு ZN வரைக்கும். ரைட், அதுக்கு பிறகுதான் இந்த நீள்பாட்டு திட்ட ஆவர்த்தன அட்டவணையில பி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்குது. அதுல 13th குரூப் 13வது கூட்டம் தான் பி பிளாக் ஸ்டார்ட் ஆகுது. 13, 14, 15, 16, 17, 18 ஆகிய கூட்டங்கள். ரைட், இந்த கூட்டங்களை தான் நாங்க பி பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்லி சொல்லுவோம். ரைட், இது வந்து ரைட், நீங்க ஏற்கனவே உள்ள வேலை இந்த 3ஆம் கூட்டம் ரஃப்லி சொல்லி படிச்சுங்க. 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லலும். ஏன்ற நேமிங்லையும் எங்களுக்கு இதை ஆர்கனைஸ் பண்ணி சொல்லலாம். அதாவது 1A 2Aன்னு சொல்லி எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸை நீங்க குறிச்சு காட்டிப்பீங்க. இப்போ 3A 4A 5A 6A 7A 8A குரூப்ஸை வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ன்றத குறிக்கும். அதுல இன்றைக்கு நாங்க 13வது, தட் மீன்ஸ் 3A and 4A 14வது குரூப் 2 கூட்டங்களை பத்தி தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். ரைட், அதுல பாருங்க, இப்ப 13வது கூட்டம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதுல இருக்கக்கூடிய மூலகங்கள் வந்து போரன். கீழ் நோக்கி போனா கூட்டத்தின் வழியே போரன் ஃபர்ஸ்ட்ல இருக்கும், அது பிறகு அலுமினியம், கெலியம், இந்தியம் அண்ட் டெலியம் ஆகிய மூலகங்களை நீங்க பார்க்கலாம். சரியா, போரன், அலுமினியம், கெலியம், இந்தியம், டெலியம் ஆகிய மூலகங்களை பார்க்கலாம். அதுல போரன் என்றது போரன் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு விசேட துறையாக இருக்குது. இந்த போரன் என்றது வந்து ஒரு எப்படி என்றால் வித்தியாசமான மூலகம். எவ்வாறான தன்மை, இது ஒரு மெட்டலாய்ட். ரைட், இது ஒரு உலோக போலியாக இருக்கு. ரைட், அடுத்தது இந்த போரனை பார்த்தால், போரனை பாருங்க, இந்த போரனை எடுத்தால் இந்த போரன் வந்து இந்த கூட்டத்திலேயே சிறிய அணுவாக இருக்கும். ரைட், ஏனைய மூலகங்களை கீழ் நோக்கி உங்களுக்கு தெரியும், ஆரை வந்து அப்படியே கூட்டிட்டு போகும்னு சொல்லி. அப்படி இருக்கிறனால இந்த போரன் வந்து ஒரு மெட்டலாய்டாக இருக்குது. அதே நேரம் இது உருவாக்க நிறைய சின்ன அணுவாக இருக்கிறனால அடுத்தடுத்த மூலகங்களோடு பங்கீட்டு வலு சேர்வைகளை உருவாக்கும் தன்மை மிக கூடுதலாக இருக்கும். அடுத்தது போரன் அணுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அடுத்தடுத்த மூலக்கூறுகள் இணைந்து ஒரு ராட்சத கட்டமைப்பை உருவாக்கி இருக்கும்.
அப்படி இருக்கிறனால போரண்ட பாருங்க இங்க உருகுநிலையன்றத பாருங்க, உருகுநிலை அதிகமாக இருக்கும். 2300 உருகுநிலையை உங்களுக்கு போரனுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. ரைட், போரனுக்கு உருகுநிலை 2300 இருக்கு. அதே நேரம் அலுமினியம் உங்களுக்கு தெரியும், இது ஒரு வெல் நோன் உலோகமாக இருக்கும். சரியா? அதே நேரம் கெலியம் அண்ட் இண்டியம் அண்ட் டெலியம் இவையும் உலோகங்கள் தான். இதெல்லாம் மெட்டல்ஸாக இருக்கு. ரைட், அதுல இந்த அலுமினியம் என்ற ஆள் அலுமினியம் ஒரு ஈரியல்ஃபுடைய ஒரு மூலகமாக இருக்கும். ஈரியல்ஃபு, சரியா? அது சொல்லுவோம், இந்த ஈரியல்ஃபு தன்மை இந்த அலுமினியமுக்கு இருக்குது. அதே நேரம் இந்த குரூப் அப்படியே எல்லாம் இந்த குரூப் கீழ் நோக்கி பார்க்குற நேரம் போரன் ஒரு உலோக போலி, இவையாவும் உலோகங்களாக கீழ் நோக்கி இருக்கும். சரியா? அடுத்தது போரன் கொஞ்சம் மத்த இது அணுவார குறைவாக இருக்குது. அடுத்தடுத்த மூலகங்களோடு பங்கீட்டு வலுத்தன்மையை அதிகமாக காட்டுறதுனால மற்றதோட பார்க்குற நேரம் இதோட இயல்பு கொஞ்சம் டிஃபரண்டாக இருக்கு. சரியா? அதே நேரம் போரன் உங்களுக்கு தெரியும், அந்த ஆவர்த்தன அட்டவணையில பார்த்தா போரன் சிலிக்கனோட மூளை விட்ட தொடர்பு இருக்குது. சரியா? போரன் சிலிக்கண்டு கீழ் நோக்கி இப்படி அடிக்க கொள்ள அதுல ஒரு மூளை விட்ட தொடர்பு வருகுது. ரைட், அப்படி மூளை விட்ட தொடர்பு வாரதுனால அதுல பண்புகள் கொஞ்சம் சிலிக்கனை போல காணப்படும். சரியா? அப்படி சில இயல்புகளை எங்களுக்கு பார்க்கலாம். இப்ப இந்த அதாவது 13ஆம் கூட்ட மூலகங்களை பார்க்கிற நேரம் அதுல இறுதி இலத்திரன் எப்படி இருக்கும்? 1s2, இப்ப போரனை பார்த்தால் 1s2 2s2 2p1 சொல்லி இருக்கும். சரியா? 1s2 2s2 p1, அதாவது அதோட இறுதி இலத்திரன் p1. சரியா? முதலாவது அந்த எக்ஸ் ஆர்பிட்டல்ற ஒரு எலக்ட்ரானாக அது இருக்கு. ரைட், அப்ப முதலாம் 2ஆம் ஆவர்த்தனத்துல உள்ள ஆள் தான் போரன். எனவே 2p1 வரும். 3ஆம் ஆவர்த்தனத்துல வார ஆள் தான் இந்த அலுமினியம். எனவே இது 13ஆம் p1 பிளாக்குரிய 3ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய மூலகம்னு உங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லலாம். கெலியம் பாருங்க 4ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய 13ஆம் கூட்டு, அதாவது p1க்குரிய மூலகம். அவ்வாறு அதுல இலத்திரன் நிலையமைப்பை உங்களுக்கு எழுதலாம். அப்ப இலத்திரன் நிலை அமைப்புன்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் வந்தா நீங்க ஃபுல்லான இலத்திரன் நிலை, இப்ப போரனை கேட்டா நீங்க 1s2 2s2 2p1 தான் எழுதணும். அலுமினியத்துக்கு கேட்டால் ஃபுல்லா அதுக்கு 1s2 2s2 தொடர்ந்து எழுதணும். இப்ப உங்களுக்கு ஆனா இப்ப இந்த இடத்துல இந்த சார்ட்ல உங்களுக்கு லேசா அதை வெளிப்படுத்தி காட்டுறதுக்காக சடத்துவ வாயுவோட சேர்த்து ஈலியத்தோட இலத்திரன் நிலையம்போட, அதாவது 1s2 2s2 2p1 அப்படின்னு காட்டிக்குது. சடத்துவ வாயு இலத்திரன் நிலையப்புடன் சேர்த்து கேட்டா தான் நீங்க இந்த ஆன்சரை கொடுக்கணும். இல்லாட்டி இலத்திரன் நிலையப்புண்டா இந்த ஆன்சரை கொடுக்காதீங்க. ரைட், அப்படி இதை ஒவ்வொன்றும் சடத்துவ வாயு இலத்திரன் நிலையப்போட சேர்த்தி காட்டிக்குது. ரைட், அதே நேரம் இப்ப இதுல நாங்க பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ பாக்குற நேரம், ரைட், மேலும் எங்களுக்கு ஒரு உலோகாரை மெட்டலிக் ரேடியஸ். சரியா? மெட்டலிக் ரேடியஸ் உங்களுக்கு தெரியும், என்ன செய்யுது? கீழ் நோக்கி அப்படியே நார்மலா அதிகரிக்கிற போக்கை பார்க்கலாம். அதே நேரம் பருமன் பெருசானால பங்கீட்டு வலு ஆரையும் அதிகரிக்கின்ற போக்கை பார்க்கலாம். உருகு நிலைய பாருங்க, போரனுக்கு 2300 சொல்ற ஒரு அதிகமான ஒரு உருகு நிலைய உங்களுக்கு அவதானிக்க கூடியதாக இருக்கு. ரைட், அதே நேரம் அலுமினியம் அதோட உருகுநிலை 660ஆகவும்
காணப்படும் உலோகமாக இருக்குது, உறுதியான. சரி, அடுத்தது அணு ஆரைகளோட போக்க பாருங்க. அயனாரைகளோட போக்கு, அயனாரையும் அதிகரிக்கிற போக்க பார்க்கலாம். அதே நேரம் அடுத்தது முதலாம் அயனாக்கல் சக்தி, முதலாம் அயனாக்கல் சக்தி P1 பிளாக்ல இருக்குது. எனவே இதுக்கு இவ்வாறான அயனாக்கல் சக்தி வேறுபாட்டுகளை பார்க்கலாம். கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி போகும் போது இங்க அயனாக்கல் சக்தி என்ன செய்யும், ஆரை அதிகரிப்பதனால் நோமலா குறைகின்ற போக்க பார்க்கலாம். சில வேறுபாடுகள் அவதானிச்சாலும் எங்களுக்கு குறைகின்ற போக்க பார்க்கலாம். சரியா? முதலாம் அயனாக்கல் சக்தியோடு ஒப்பிடும் போது இரண்டாம் அயனாக்கல் சக்தி கருவேற்றம் அதிகரிக்கிறனால அதிகரிச்சுக்குது ஒன்றுக்கும். அத போக்கு எங்களுக்கு பார்க்கலாம். இரண்டாம் அயனாக்கல் சக்தி மூன்றாம் அயனாக்கல் சக்தியை பார்க்குற நேரம். ரைட், இது இதுல மூலகங்கள்ற பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சின்ன ஒரு இதை தந்து இருக்குது. அதே நேரம் இப்ப இந்த மூலகங்கள்ற முதலாவது நாங்க போரன் என்றது நீங்க ஒரு அறிமுகத்துக்கு நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆனாலும் அது சிலபஸ்ல உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு சிலபஸ்ல இல்லை. உங்களுக்கு இல்ல 3ஆம் கூட்டம்னு நீங்க அலுமினியம் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வரும். ரைட், போரன் பற்றின மேலோட்டமான இயல்புகள் தவிர டீப்பான ரியாக்ஷன்ஸ் வரது குறைவாக இருக்கு. ரைட், அடுத்தது அலுமினியம் பார்த்தா. இப்போ அலுமினியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரியா? அது வைடா யூஸ் பண்ணப்படுற ஒரு மெட்டலாக இருக்குது. சரியா? இதை உங்களுக்கு தெரியும், வீடுகள்ல நிறைய சமையல் பாத்திரங்கள் செய்வதற்கெல்லாம் இந்த அலுமினியத்தை தான் நீங்க பாவிக்க கூடியதாக இருக்கு. சரியா? ஏன் அவ்வாறு நாங்க இந்த அலுமினியத்தை பாவிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் திங் இதோட அவைலபிலிட்டி. சரியா? அதை எங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன் அப்படி எடுக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னா, புவி மேற்பரப்பு எடுத்தா, ரைட், புவி மேற்பரப்புல அதிகமாக உள்ள மேற்பரப்பு புவி மேற்பரப்புல அது அதிகமாக உள்ள மூலகங்கள்ற ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல ஆக்சிஜன், நம்பர் 2வா சிலிக்கன், அண்ட் நம்பர் 3யா அலுமினியம், அடுத்தது இரும்பு அப்படின்னு சொல்லி போகும். சரியா? அப்ப மேற்பரப்புல அலுமினியம் 3ஆவது இடத்துல இருக்குது. அப்ப இது அவைலபிலிட்டி ஹையாக இருக்குது. ஆனா ஃபுல் இது எர்த் கிராஸ்ட்ல. சரியா? அது ஃபுல்லா ஹோல் ஏர்த்தை பார்த்தா, ஹோல் ஏர்த்ன்னு சொல்லி பார்த்தா அதுல ஒரு 6-7வது முழு ஒரு 7வது இடத்துல வரும். அதாவது Fe அதான் கூடைக்கும். சரியா? ஹோல் இரும்பு தான் கூட. என்ற உள்ளுக்கு இன கோக்கெல்லாம் போகல, இரும்பு கூட, அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் சிலிக்கன் அண்ட் மெக்னீசியம் அண்ட் நிக்கல், கால்சியம், அப்புறம் தான் அலுமினியம் ஒரு 7வது இடத்துக்கு வரும். இரும்பு கூடுதலாக இருக்கும். சரியா? அதே நேரம் இப்ப அலுமினியத்தை ஏன் நாங்க சமையல் பாத்திரங்கள் எல்லாம் அதிகமாக பயன்படுத்துறோம்? அது ரியாக்ட் ஆகினா அவ்வாறு பயன்படுத்த இயலாது இல்லையா? அப்ப அதாவது இது வழியில் உள்ள ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி அதுல மேற்பரப்புல Al2O3 என்ற ஒரு படையை உருவாக்குகின்றது. சரியா? அப்ப அப்படி வந்தா அது மேலும் இந்த படை வந்தோடனே உள்ளுக்கெல்லாம் தாக்கம் அடை மேற்பரப்புல இந்த படைய வாரதுனால மேலும் தாக்கம் வருவதிலிருந்து அலுமினியத்தை இந்த படை தடுக்குது. சரியா? அப்படி இருக்கிறனால இது தொடர்ந்து வலியோட அப்படி ஃபுல்லா தாக்கம் அடையாத மூலகங்களாக இருக்குது. இதனால நாங்க சமையல் பாத்திரங்களையும் நாங்க பயன்படுத்தி கொள்றோம். ரைட், அப்ப இதுல நேச்சுரல் அவைலபிலிட்டி அண்ட் அதுல மேற்பரப்புல ஆக்சிஜன் உருவாக்குற தன்மை அதுகள் எல்லாம் வச்சு நாங்க அதை அதிகமாக பயன்படுத்துறோம். ரைட், அடுத்தது இந்த மூலகத்தோட ரியாக்ஷன்ஸை பார்த்தா அலுமினியம் எப்படி வலியுடன் தாக்கம் கொள்ள வலியில் என்னென்ன இருக்கும்? ஆக்சிஜன் கேஸ் இருக்கும். ரைட், அதே நேரம் ஹெலஜன்ஸ், குளோரின், புரோமின், அயோடின், சரியா?
சாரி வலியுடன் தாக்கத்துல நாங்க ஆக்சிஜனோடையும் அடுத்த நைட்ரஜனோடையும் உள்ள ரியாக்ஷனை சொல்லலாம். அதே நேரம் இந்த மூலகம் வந்து ஒரு குளோரின், புரோமின், அயடின், அது குளோரின் பொமன் தாக்கம் குளோரினோட நான் பார்ப்போம். சரியா? அதோடையும் ரியாக்ட் ஆகக்கூடியதாக இருக்கு. ரைட். உங்களுக்கு ஆக்சிஜனோட உள்ள தாக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க ஓ லெவல்லையும் இது எழுதி படிச்சுப்பீங்க இல்லையா? அலுமினியம் என்ன செய்யும், ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி அலுமினியம் சாலிட் ஆக்சிஜன் கேஸோட ரியாக்ட் ஆகி Al2O3 உருவாக்கும். சரியா? அது உங்களுக்கு கெமிக்கல் ஃபார்முலா சில தெரியும் தானே? எப்படி Al3+ O2- மினிஞ்சுதான் இந்த சேர உருவாகுது இல்லையா? அப்ப இது ரெண்டையும் மாத்தி போட்டுதான் நீங்க சேர்வே எழுது Al2O3 அப்படி எழுதுவீங்க. அப்ப இவ்வாறு நீங்க அதுல விளைவை நீங்க எழுதலாம். அப்படி எழுதினா நீங்க கட்டாயம் இந்த தாக்கம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில என்ன செய்யணும்னா தாக்கங்கள் கட்டாயம் சமப்படுத்தப்பட்டு இருந்தால் தான் உங்களுக்கு அது சரியாக இருந்தாலும் சமப்பட்டு இருந்தால் தான் உங்களுக்கு மார்க்ஸே கிடைக்கும். சமப்படுத்தப்பட்டு இல்லாட்டி மார்க்ஸ் கிடைக்காது. அதை நீங்க ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸும் நீங்க எழுதி படிக்கும் போதும் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணி தான் நீங்க அதை படிக்கணும். இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு ரியாக்ஷன்ஸ் ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் எல்லாம் ஆகிறல்லே. அப்ப அட்டாம்ஸ் நம்பர் அங்கிட்டு மாத்தி போட்டு உங்களுக்கு லேசா எப்படி உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணலாம். 3 ஆக்சிஜனுக்கு நீங்க 2 ஆக்சிஜனுக்கு இது அப்ப 2 3 போட்டால் 2 6 வரும். இப்ப இங்க 3 போடலாம். அப்ப 2 4 அலுமினியம் சொல்லி உங்களுக்கு பேலன்ஸ் ஈஸியா பேலன்ஸ் பண்ணலாம். ரைட். அது ஆக்சிஜனோட தாக்கம். அதே நேரம் ஒரு நைட்ரஜனோட எவ்வாறு தாக்கம் அடையும்? ரைட். 3ஆம் கூட்ட மூலகங்கள் நைதரசனுடன் தாக்கம் அடையும். உங்களுக்கு தெரியும், முதலாம் கூட்ட மூலகங்கள்ல சில நீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது. சில மூலகங்கள் தாக்கமடையும், சிலது அறவே தாக்கமடைகிறதே இல்லை இல்லையா? ஆனா இது வந்து என்ன செய்யும், அதாவது 13ஆம் கூட்ட மூலகங்கள் என்ன செய்யும், ALN அலுமினியம் நைட்ரைடை உருவாக்கும். அதாவது அலுமினியம் 3+ம் N3- இணைஞ்சு, நைட்ரைடு N3- இணைஞ்சு அப்ப ALN உருவாக்கும். ரைட். அப்ப அதை பேலன்ஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன் வந்து காட்டுங்க. ரைட். அப்ப நாங்க ஆக்சிஜனோட தாக்கம் பார்த்தோம், நைட்ரஜனோட தாக்கம் பார்த்தோம். நீங்க எழுதி பாருங்க. அதே நேரம் இப்ப நாங்க குளோரினோட ரியாக்ஷனை பார்ப்போம். சரியா? குளோரின், புளோரின் போன்ற மூலகங்களோட குளோரினோட பார்த்தா அலுமினியமும் குளோரினும் சேர்ந்து AlCl3 எக்ஸ்ன்றது ஹலசனை குறிப்பது. சரியா? எக்ஸ் மைனஸ்ன்னா அது வந்து Cl மைனஸாக அல்லது Br- அல்லது I- இருக்கலாம். எக்ஸ் மைனஸ்ன்றது. ரைட். அப்ப X2க்குள்ள Cl2ன்னா நீங்க AlCl3 எழுதணும். Br2 கூட LBr3 சொல்லி எழுதணும். சரியா? இவ்வாறான அதுல ஹெலஜனோட சேர்ந்த அந்த சேர்வைய உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இது வந்து அது வந்து எப்படின்னு சொன்னால் ஆக்சிஜனோடையும் நைட்ரஜனோடையும் அலசன்களுடனும் எவ்வாறு தாக்கம் அடையும் என்ற விஷயத்தை தான் இது காட்டுது. அடுத்தது நாங்க பார்ப்போம், இது வந்து எப்படி அமிலங்களுடன் தாக்கம் அடையுது. சரியா? அலுமினியம் வந்து ஒரு HCl போன்ற அமிலங்களோட தாக்கம் அடைஞ்சா என்ன செய்யும், அலுமினியம் HClோட இணைகிறதுனால அலுமினியம் வந்து அலுமினியம் 3+க்குரிய சேர்வையை உருவாக்கி அலுமினியம் குளோரைடை உருவாக்கும் இல்லையா? அலுமினியம் குளோரைடை உருவாக்கிட்டு இந்த ஹைட்ரஜன் H+ வெளியேறி ஹைட்ரஜனாக தாழ்த்தப்படும். தான் வந்து 0 ஆக்சிடேஷன் நிலையிலிருந்து அலுமினியம் எப்படி மாறுது, அலுமினியம் வந்து அலுமினியம் 3+ ஆக அலுமினியம் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+ உட்சேற்ற நிலைக்கு மாறுது. இதுல H+ இருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாறுது. சரியா? அப்படி பார்த்து உங்களுக்கு இதை பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம். அப்படி பேலன்ஸ் பண்ணினால்
ஏஎல் அலுமினியம் குளோரினோட இணையுது இல்லையா, அலுமினியமும் குளோரினும் இணைஞ்சு AlCl3 வர இந்த H+ வந்து H2 கேஸாக இவ்வாறு வெளியேற போக்கு உங்களுக்கு பார்க்கலாம். சரியா, இது வந்து அமிலத்தோட. ரைட், இப்போ அலுமினியம் வந்து இப்போ எங்களுக்கு நான் சொன்ன வந்து இது என்னது, அலுமினியம்ன்றது ஒரு ஈரியல்ஃபு. ரைட், அலுமினியம் வந்து எப்படி ஒரு ஈரியல்ஃபு தன்மையான ஒரு அலுமினியம் ஒரு ஈரியல்ஃபு. ரைட், அலுமினியம் ஒரு ஈரியல்ஃபு உள்ள மூலகமாக இருப்பதனால அது வந்து என்ன செய்யும் சொன்னா அமிலத்துடனும் தாக்கமடையும், காரத்துடனும் தாக்கமடைகிறவங்களுக்கு போக்கை பார்க்கலாம். ரைட், அப்ப அமிலத்தோட ஏற்கனவே நாங்கள் அந்த ரியாக்ஷன் பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போறோம், சரி, ஈரியல் காரணமாக அது வந்து காரத்தோட எவ்வாறு தாக்கம் அடையுதுன்னு சொல்லி. பொதுவாக உலோகங்களாக இருக்கும் போது காரத்துடன், இப்ப நீங்க சோடியமுக்கு காரத்தோட எழுதல, சரியா, மெக்னீசியத்துக்கு சரியா சோடியமுக்கு எழுதல, ஏன்னா அது மிக காரமாக இருக்கிறனால. ரைட், இப்ப அலுமினியம்க்கு வந்து என்னன்னு சொன்னா காரத்துடன், கார கரைசலுடன் தாக்கம் அடையும். சரியா, கார கரைசலுடன் தாக்கம் அடைஞ்சி அலுமினியத்துல அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சேர்வையை உருவாக்கும். ரைட், அலுமினியம் திண்மம் OH-, அதாவது ஒரு சோடியம் ஹைட்ரோக்சைடு எட் பண்ணினா முதலாவது என்ன நடக்கும்னு சொன்னா அதுல ஹைட்ரோக்சைட பிரசிபிடேட் வரும். சரியா, அலுமினியம் இது 3+ எக்வஸ்க்கு காட்டிக்குது. அலுமினியம் திண்மத்துக்கும் அப்படித்தான். கார கரைசல் போடும் போது என்ன நடக்கும் சொன்னா அலுமினியம் கார கரைசலுடன் தாக்கமடைந்து அலுமினியத்தோட சேர்ந்து OH4 இணைந்த ஒரு சிக்கல் அயன், சரியா, AlOH4- என்ற சிக்கல் அயனை உருவாக்குற போக்கை எங்களுக்கு பார்க்கலாம். ரைட், AlOH4- இது சொல்ற நம்ம சிக்கல் அயன்ஸ். நார்மலான ஹைட்ரோக்சைடு உருவாக்குறேன்டா AlOH thrice சொல்லி எங்களுக்கு எழுதலாம். சரியா, AlOH thrice எழுதலாம். இது அலுமினியம் ஹைட்ரோக்சைடு. உங்களுக்கு தெரியும், இது 3+ OH- சேர்ந்து இந்த சேர்வை நீங்க எழுதினீங்க. ஆனா இது அப்படி இல்லை, எக்ஸ்ட்ராவா வந்து 3 OH தான் தேவை. இன்னொரு OH போட்டு OH வாங்கி அந்த OH- தான் நீங்க இத மைனஸ் ஆயினாக இதை சொல்ற நாங்க சிக்கலாயின்னு சொல்லி இதை எங்களுக்கு சொல்லலாம். இப்ப இது நாங்க சொல்றது இது வந்து இணையும் கூட்டம் சிக்கலாயின்னு இணையின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இது வந்து எங்களுக்கு சொல்லலாம் டெட்ரா, இந்த பேரிடலாம் சிக்கலாயின்னு டெட்ரா ஹைட்ராக்சிடோ அலுமினியம் அயன், இவ்வாறு பேர். சரியா, எல்லாம் சேர்த்து எழுதணும், சுடாம. டெட்ரா ஹைட்ராக்சிடோ அலுமினியம் அயன் சொல்ற சிக்கல் அயனை உருவாக்கும். அலுமினியம் திண்மம் என்ன செய்யும், OH- எக்வஸோட தாக்கம் அடைஞ்சு AlOH4- என்ற சிக்கல் அயனை அது தரும். சரியா, அதோட சேர்த்து ஹைட்ரஜன் வெளியேற போக்கை எங்களுக்கு பார்க்கலாம். இந்த தாக்கத்தை எக்ஸாம்ல வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது ஆக முக்கியம். ரைட், பேலன்ஸ் பண்ணணும். அப்ப இதுக்காக லேசான வழி ஒன்றிங்கன்னா இங்க 2 போடுறது, 2 போட்டா 2 அலுமினியம், இங்க 2 போடலாம். அதே நேரம் 2- இது ஓவர்ஆல் மைனஸ் தான், நீங்க இந்த சிக்கலின் ஃபுல்லா மைனஸ் ஆயின். அப்ப 2 மைனஸ் தான், நீங்க 2 மைனஸ். எனவே நான் இங்க 2OH- போட்டுட்டேன். சரியா, அது பிறகு பாருங்க
இங்க H2O போட்டு நீங்க பிறகு பேலன்ஸ் பண்ணணும். 4 8O 8O இந்த பக்கம் விளைவின் பக்கம் 4 8O இங்க 2O தான் தாக்கின் பக்கம் இருக்குது. எனவே 6 H2O இங்க எட் பண்ணுங்க. சரியா? அப்ப 6 H2O எட் பண்ணினா இங்க 2 Hம் 6 2 12 H. அப்ப 14 H வந்துட்டு இங்க 4 8 H இருக்குது. இன்னும் 6 H தேவை. எனவே 3 H2 கேஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணலாம். சரியா? இந்த பேலன்சிங் ஆக முக்கியம். புள்ளியல் அவங்களுக்கு விளைவு என்னன்னு பொதுவா தெரிஞ்சிருக்கும். அது எழுதினாலும் இந்த ரியாக்ஷனை அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொள்ற தன்மை தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால அந்த மார்க்ஸை லூஸ் பண்ணுவாங்க. இப்போ அலுமினியத்தை அலுமினியம் மைனஸ் என்ற தருது, ஹைட்ரஜன் கேஸ் வருது. எனவே நான் நீங்க ஈஸியா செய்யறதுக்காக இங்க உங்களுக்கு சிக்கலான் 2 போட சொன்னேன். 2ன்னு சொன்னா இங்க 2 அலுமினியம் போட்டாச்சு. அதுக்கு பிறகு 2 மைனஸ் இங்க விளைவின் பக்கம் 2 மைனஸ் இருக்கிறதுனால தாக்கி 2 OH மைனஸ் போட்டேன். அப்ப விளைவின் பக்கம் 4 8O இருக்கிறதுனால 6 H2O இன்னும் மெட் பண்ணினேன். அப்புறம் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணி கொண்டேன். ரைட்? அப்படித்தான் நீங்க இதை பேலன்ஸ் பண்றது உங்களுக்கு லேசாக இருக்கு. டெட்ரா ஹைட்ராக்சிடோ அலுமினியம் அயன். ரைட்? அடுத்தது இது அதுல அப்ப அலுமினியம் ஈரியல்பு தன்மை காரணமாக அமிலத்துடனும் தாக்கமடையும், காரத்துடனும் தாக்கமடையும். அமிலத்துடனும் தாக்கமடைஞ்சு அதுல LCl3 அடுத்தது ஹைட்ரஜன் கேஸை உருவாக்கும். காரத்துடனும் சிக்கல் அயனை உருவாக்கும். சிக்கலான ஒரு அயனை டெட்ரா ஹைட்ராக்சிடோ அலுமினியம் அயனை உருவாக்கி ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணும். ரைட்? அடுத்தது அலுமினியம் 3+ கரைசை அலுமினியம் 3+ அயன் இருந்தால், சரியா? இப்ப அலுமினியம் இருந்தா அலுமினியம் இப்ப நாங்க நீர்ல கரைச்சா நீர் கரைசல்ற கரைசல் நிலையில அது எவ்வாறு இருக்கு? சரியா? கரைசல் நிலையில அது Al3+ ஆக இருக்கு. சரியா? Al3+ என்ன செய்யும் சொன்னா நீர் மூலக்கூறுகளுடன் சேர்ந்து என்ன செய்யும்? அது AlOH4 AlH2O6 3+ என்ற அந்த சிக்கல் அயனை உருவாக்கி இருக்கு. AlH2O6 3+. ரைட்? அலுமினியம் இப்ப அலுமினியம் 3+க்குள்ள நாங்க நீர் கரைசல் உள்ள அந்த உப்பைத்தான் நாம H2O6 3+ சொல்லி இருக்கு. சரியா? இதை நாங்க சொல்லும் இந்த அயனுக்கு ஹெக்ஸா. ரைட்? ஹெக்ஸாண்ட 6. நீருன்றது இப்ப இணை சொல்ல லிகண்ட். சரியா? இணை அல்லது லிகண்ட்னு சொல்லுவோம். லிகண்ட். ரைட்? தென் இதுல இருக்கிறது 6 இணைகள். எனவே இது சொல்ல இதுல உள்ள லிகன் இந்த நீருக்கு லிகனா சொல்ற நேரம் சொல்ல எக்குவான்னு சொல்லுவோம். ஹெக்ஸா எக்குவா. ரைட்? ஹெக்ஸா எக்குவா அலுமினியம் அயன் என்ற சிக்கல் அயனாகத்தான் நீர் கரைசல்ல காணப்படும். ஹெக்ஸா எக்குவா அலுமினியம் அயன். ரைட்? இது இன்னும் நீரோட தாக்கம் அடைஞ்சி நீர் பகுப்பு அடையும். இந்த தாக்கம் சொல்றது நாங்க நீரோடைஞ்சு அந்த நீர் மூலக்கூறுகள் சிலது இங்க சேர்ற அதில் உள்ள சில அயன்ஸ் அதை அதை ஃபுல்லா அவ்வளவுமே ஒருத்தி அப்படியே மாறிடுறது இல்லை. சரியா? இதை சொல்றது சமநிலை தாக்கம். இங்கிட்டும் கொஞ்சம் ரியாக்ஷன் நடக்கும், வலதுபுறமாகவும் தாக்க நகரம் தாக்கியும் உருவாகிக் கொள்ளும். ரைட்? பேலன்ஸ் ஆகிக்கொள்ளும். இதை சொல்றது நாங்க நீர் பகுப்பு. ஹைட்ரோலைசிஸ். நீர் பகுப்பு.
நீர்ப்பகுப்புன்னு சொல்லுவோம். ரைட். அப்படி நீர்ப்பகுப்பு அடையும் போது என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த அலுமினியம் நீர்ப்பகுப்படைஞ்சி இதுல உள்ள ஒரு நீர் மூலக்கூறு, இதுல 6 நீர் மூலக்கூறு தானே இருக்கு. ரைட். 6 நீர் மூலக்கூறு இருக்குது. இதுல இன்னும் ஒரு 6 ஒரு நீர் மூலக்கூறு, ஒரு நீர் மூலக்கூறு வெளியே நாங்க சும்மா எடுத்து பார்ப்போம். H+ம் அதுல OH- அயனும் இருக்கு நீர்னு சொன்னா. அந்த OH- வந்து பேலன்ஸா நிக்க இந்த H+ வந்து இணைஞ்சி இந்த H2ஓட இணைஞ்சு கொள்ளும். ரைட். அப்ப வார அயன் வந்து அலுமினியம். இப்ப 6ல ஒரு நீர் மூலக்கூறு வந்து நீர்ப்பகுப்புக்கு பெய்த்திரு. எனவே பேலன்ஸாக வந்து H2O5. சரியா? அதே நேரம் வந்து அந்த போன ஒரு நீர் மூலக்கூறு வந்து நீர்ப்பகுப்பு அடைஞ்சிட்டு. எனவே அது வந்து H+OH- ஆக உடையிறனால OH இப்படி இருக்கு. இப்படி இருக்கு. ரைட். அப்ப இது OH அது OH-. சரியா? OH-. அப்ப இப்ப ஏற்றம் எப்படி வரும்? சிக்கலா என்ற ஏற்றம்3+ இருந்தது. எனவே OH- ஒன்று வந்ததுனால 2+ ஆக பெய்திரும். வெளியேறிய H+ என்ன செய்யும்? அந்த H2ஓட சேர்ந்து H2ஓட H+ இணைஞ்ச H3O+. ரைட். பாருங்க, அலுமினியம் H2O அலுமினியம் நீர் கரைசல் நிலையில AlH2O6 3+ என்ற சிக்கலாயனாக இருக்கும். அதுக்கு நாங்க சொல்லுவோம் ஹெக்ஸா அக்வா அலுமினியம் அயனாக இருக்கும். அது இன்னொரு நீர் மூலக்கூட சேர்ந்து நீர் பகுப்படை ஹைட்ரோலைசிஸ்க்குள்ளாகும். அப்படி ஆகினா அதுல ஒரு நீர் மூலக்கூறு வந்து என்ன நடக்குது? வெளியே போயிட்டு அதில் உள்ள OH- ஒன்று மிஞ்ச அடுத்து H+ வந்து H2O சேர்ந்து H3O+ சொல்ற ஹைட்ரோனியம் அயனாக போகும். இப்படி மாறதுனால அந்த சிக்கல் என்ற ஏற்றம் வந்து 2+ ஆக மாறுற போக்கு உங்களுக்கு பார்க்கலாம். சரியா? இது வந்து அதோட நீர்ப்பகுப்பு தாக்கம். H2O6 3+ இதுல தரப்பட்டு இருக்குது. உங்களோட ரிசர்ச் புக் பாருங்க, அதுல தரப்பட்டு இருக்குது. அப்படி உருவாகின அந்த பென்டா, அதை எங்களுக்கு சொல்லலாம் பென்டா. இப்ப இந்த விளைவாகின அயன் இப்ப என்ன செய்யுது? ஹெக்ஸா இல்லை, இப்ப 5 நீர் மூலக்கூறோட சிக்கல் அயன்ல வந்துட்டு. ஏன்னா இப்ப இதுல பேரீடு மாறுது. இப்ப இது எப்படி சொல்லலாம்னு சொன்னா பென்டா எக்வா ஹைட்ராக்சிடோ அலுமினியம் அயன் விளைவை தந்துட்டு. ரைட். அந்த பென்டா எக்வா ஹைட்ராக்சிடோ அலுமினியம் அயன் வந்து இன்னொரு நீர் மூலக்கூறை தாக்கி என்ன செய்யும்? இப்ப இன்னொரு நீர் மூலக்கூறை தாக்கினா இதுல உள்ள ஒரு H2O ஒன்று வெளியே போய் H+OH- ஆக உடைஞ்சி அந்த OH ஒன்று ஏற்கனவே உள்ள OH-ஓட சேர்ந்து கொள்ளும். இதுல H2O4 ஆக மாறிடும். அந்த வெளியே போன H+ என்ன செய்யும்? திருப்பி ஒரு H3O+ ஆக மாறிக்கொள்ளும். அப்ப விளைவாகிற அயன் டெட்ரா எக்வா டைஹைட்ராக்சிடோ அலுமினியம் அயன் 1+ வந்தா அலுமினியம்னு நாங்க முடிக்கணும். அலுமினியம் அயனை உருவாக்கக்கூடியதாக இருக்கு.
ரைட், அந்த அயனை உருவாக்கும். இப்ப இதை வந்து நாங்க சொல்றது அதுல நீர் பகுப்பு தாக்கம். நீங்க இதை திருப்பி திருப்பி எழுதி கட்டாயம் பிராக்டிஸ் பண்ணுங்க. இது நிறைய முறை டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ஸ்ல வந்து வந்திக்கிறத எங்களுக்கு பார்க்கலாம். திருப்பி திருப்பி எழுதி எப்படியாவது ஹைட்ராக்சைடு கரைசலோட AlOH4- சொல்ற அந்த சிக்கலைனை உருவாக்கும் தாக்கம். அதுக்கு மேலதிகமாக அலுமினியம் நீர் கரைசல் நிலையில் எவ்வாறு இருக்கிறது, எந்த அயனை உருவாக்குகின்றது என்றது. அதுக்கு பிறகு அந்த நீருடன் சேர்ந்து எப்படி அது நீர் பகுப்படைகின்ற அந்த படிப்படியான அந்த 2 தாக்கங்களையும் நீங்க நல்லா எழுதி தெரிஞ்சிக்கணும். ரைட், இப்ப நாங்க பார்ப்போம். அதாவது இப்ப எங்களுக்கு ஒரு கற்றாயின் கரைசல் ஒன்று இருந்தால், அலுமினியம் 3+ கற்றாயின் கரைசல் உண்டு, அதாவது நீர் கரைசலுக்குள்ள அலுமினியம் 3+ வந்து கரைஞ்சி இருந்தால் அதை நாங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு முதலாவது காரக்கரைசலை போட்டு பார்க்கலாம். சரியா, காரக்கரைசலை போட்டு பார்க்கிறேன். காரக்கரைசலை போட்டா என்ன நடக்கும்னு சொன்னால் காரக்கரைசலை போட்டால் அலுமினியம் பாருங்க 3OH- முதலாவது ஒரு வீல் படிவுண்டை உருவாக்கும். சரியா, இது வீல் படிவு. அலுமினியம் 3+ இந்த OH- சேர்ந்து ஒரு வீல் படிவு. AlOH என்ற திண்மம். அது வந்து வெள்ளை நிற ஊன் பசை போன்ற ஜெலி போன்ற ஒரு பிரசிபிடேட்டாக இருக்கும். ஒயிட் ஜெலட்டினஸ் பிரசிபிடேட்டாக இருக்கும். பிபிடின பிரசிபிடேட் வீல் படிவு. ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்து அந்த டெஸ்ட் டியூப்ல அப்படியே கீழே வெள்ளை நிற ஜெலட்டின் மாதிரி எங்களுக்கு அப்சர்வேஷன் பார்க்கலாம். சரியா, இப்ப நான் என்ன செய்யறேன், அந்த வீல் படிவு வந்த பிறகு இன்னும் நிக்காம திருப்பி திருப்பி OH- aqueous இன்னும் நான் கூட சேர்க்கிறேன். அப்படி சேர்த்து பார்த்தா அந்த உருவாகின வீல் படிவு வந்து கரைஞ்சி போற போக்க எங்களுக்கு பார்க்கலாம். ரைட், அலுமினியம் மாய்ஸ்சரைஸ் முதலாவது வெள்ளை நிறமான ஜெலி போன்ற பிரசிபிடேட் உருவாகி எக்ஸஸாக இன்னும் மிகையாக OH- சேர்க்கும் போது கரைந்து போற போக்க பார்த்தா எங்களுக்கு அதுல அலுமினியம் 3+ கற்றாயின் இருக்குதுன்னு சொல்லலாம். சரியா, என்றால் அது வந்து உங்களுக்கு தெரியும், அது காரக்கரைசல் அது இப்படி சிக்கல் அயனை உருவாக்கி கொள்ளும். இது வந்து ஆனா படிப்படியான தாக்கம் தான். முதலாவது ஒயிட் கலர் பிரசிபிடேட் வந்து அது பிறகுதான் கரையிடும். நிறைய எக்ஸஸ் ஆனி ஒரே அடியில சேர்த்தா ஒரே அடியே கரைஞ்சி போகும். படிப்படியா சேர்க்கிற நேரம் உங்களுக்கு அந்த அப்சர்வேஷனை கிளியரா பார்க்கலாம். ஒயிட் ஜெலட்டினஸ் பிரசிபிடேட் உருவாகி அது பிறகு எக்ஸஸ் ஹைட்ராக்சைடு கரைசல்ல கரையிட போக்க எங்களுக்கு பார்க்கலாம். ரைட், இப்ப இது உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வரலாம். ரைட், அதே நேரம் இப்ப பாருங்க, இப்ப அலுமினிய பொதுவாக கூட்டம் 13 மூலகங்கள் NS2NP1 என்ற எலக்ட்ரான் கன்ஃபிகரேஷன் தான் நீக்குது. அப்படி இருக்குனால இப்ப பாருங்க, இப்ப நாங்க ஒரு AlCl3 எழுதினால், ரைட், AlCl3 சரியா, AlCl3 அதுல கட்டமைப்பு பிடிக்க AlCl3 இப்ப இதுல இறுதியோற்று அப்ப எத்தனை இலத்திரன்கள் காணப்படும்? இங்க 2, 4, 6 இலத்திரன்கள் தான் நிக்குது. 6 இலத்திரன். இதை சொல்லுவோம் நாங்க நிரம்பாத அட்டகம்னு சொல்லுவோம். இது நாங்க சொல்லுவோம் நிரம்பாத அட்டகம். இதே மாதிரி உங்களுக்கு BCl3க்கும் பார்க்கலாம். BCl3 அதுவும் அதே கூட்டம் இல்லையா, 13ஆம் கூட்டத்துல போரன். அதுவும் நிரம்பாத அட்டம் தான் நீக்குது 6 இலத்திரன். அப்ப அப்படி இருக்கிறனால இந்த அலுமினியம் நீக்கித்தான அலுமினியம் இப்ப இதுல BCl3 வந்து நிரம்பாத அட்டகமுடைய ஒரு சேர்வை. சரியா, அதுல 13ஆம் கூட்டத்தை எடுத்தா இந்த அலுமினியம் AlCl3 என்ன செய்யும், வாயு நிலையில என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு AlCl3 மூலக்கூறு இவ்வாறு இருக்குது இப்படி. சரியா, இது வந்து இன்னொரு AlCl3 மூலக்கூறு கிட்ட வந்து இவ்வாறு 2 இணைஞ்சி
ஒரு அதாவது இலத்திரன் பற்றாக்குறை உள்ள 2 தொகுதிகள் தானே. இப்ப இதுக்கு 6 எலக்ட்ரன், இதுக்கு 6 எலக்ட்ரன். அப்ப இதுல அடுத்த நெய்பர், அதாவது அதுல எஜசன்ட் கிட்ட உள்ள அடுத்த சேர்வர் உள்ள குளோரின் உள்ள தனிச்சோடி இலத்திரன் இங்க கொடுக்கும் அலுமினியத்துக்கு. அதே நேரம் இப்ப முதலாவது சேர்வல் உள்ள குளோரின் இதுக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கறதுனால இப்ப இது கெட்டு இலத்திரன், இது கெட்டு இலத்திரன் வந்துடும். சரியா? இவ்வாறு இது என்ன செய்யும்? அலுமினியம் ஆனது வாயு நிலையில Al2Cl6, right? Al2Cl6 Al2Cl6 சொல்ற இரட்டை மூலக்கூறை உருவாக்குற தன்மை வாயு, அதாவது இது சொல்றது ஈர்ப்பகுதியம் டைமரை உருவாக்கும். சரியா? ஈர்ப்பகுதியம் டைமரை உருவாக்குற தன்மையை உங்களுக்கு பார்க்கணும். ஈர்ப்பகுதியமாக அலுமினியம் வந்து வாயு நிலையில இவ்வாறு உருவாகி கொள்ளும். சரியா? ஆனா BCl3 ஒரு இலத்திரன் பற்றாக்குறையுடைய சேர்வை. பாருங்க, இங்க தந்திக்குது போரன் மற்றும் அலுமினியம் இரண்டிலும் அட்டமம் பூர்த்தியாகாத சேர்வைகள் வாயு அவத்தையில் ஈர்ப்பகுதியங்களாக அமைவதன் மூலம் அட்டம விதியை திருப்தி செய்கின்றன அப்படின்னு தரப்பட்டு இருக்குது. சொன்னா அது உறுதிப்பாட்டுக்காக அவ்வாறு மாறிக்கொள்ளும். சரியா? இப்ப இவ்வளவு நேரம் நாங்க குரூப் 13, சரியா, 13ஆம் கூட்ட மூலகங்களை தான் பார்த்தோம். 13ஆம் கூட்ட மூலகங்கள்ட போரன், அலுமினியம், கெலியம், இந்தியம், டெலியம் சொல்லி பார்த்தோம். அதுல போரன் வந்து ஒரு என்ன செய்யும்னு சொன்னால், போரன் கொஞ்சம் அந்த மூலகங்கள் இருந்து வித்தியாசமான உலோக போலி மெட்டலோய்டாக இருக்கும் போது மற்ற மூலகங்கள் உலோகங்களாக இருக்கும். சரியா? அவ்வாறுன்னு சொன்னோம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரியாக்ஷன்ஸ்ல நாங்க பார்க்க போனா வாயு அலுமினியத்துல வாயு அவத்தர வந்து என்ன தாக்கம்னு பார்த்தோம். அதுக்கு முந்தி நாங்க அலுமினியம் எப்படி இயற்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். புவியோற்ற 3வது மிக அதிகமாக உள்ள மூலகங்களாக இருப்பதனால அதை நாங்க நிறைய பாவிக்கிறோம். அதே நேரம் சமையற்பாத்திரங்கள் அது வந்து அலுமினியம் ஆக்சைடு படைய மேற்பரப்புல உருவாக்குறதுனால அது தொடர்ந்து வாயுவோட தாக்கம் அடையாத மூலகமாக இருக்குதுன்னு சொல்றத பார்த்தோம். அதே நேரம் அலுமினியத்துல தாக்கங்கள் வந்து வாயுக்களோட அலுமினியம் ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்ற வாயுக்களோட அலுமினியம் ஆக்சைடு நைட்ரைடு உருவாக்கும்னு சொல்லி பார்த்தோம். அதே நேரம் குளோரின் போன்ற சேர்வைகளோடையும் LCl3 போன்ற உப்புகளை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு மேலதிகமாக நாங்க அலுமினியம்ன்றது ஒரு ஈரியல்பு மூலகம். அதுக்கான சான்றுகளாக அது வந்து அமிலத்தோட எப்படி ஹைட்ரஜனை உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவையும் ரிலீஸ் பண்ணும்ன்றதையும், அதாவது காரக்கரைசலோட சேர்த்து அது வந்து டெட்ரா ஹைட்ராக்சிடோ எலிமினேட் அயனை எவ்வாறு உருவாக்குறன்றதும் அந்த தாக்கத்தை எப்படி பேலன்ஸ் பண்றன்ற விஷயத்தை பார்த்தோம். அதோட நாங்க அலுமினியம் நீர்க்கரைசல் நிறையில H2O6 அயனாக கற்றாயனாக இருக்கும். அது வந்து எப்படி நீர்ப்பகுப்படைகின்ற விஷயத்தை பார்த்தோம். அதே நேரம் இப்ப நாங்க அலுமினியம் 3+ கற்றாயன் கரைசலுக்கு நாம சோடியம் ஹைட்ரோக்சைடு போன்ற காரத்தை படிப்படியாக சேர்க்கும் போது வீழ்படிவை உருவாக்கி அது எவ்வாறு கரையும்ன்றதையும் அதுல தாக்கங்களையும் பார்த்தோம். அத்துடன் இப்ப வந்து அலுமினியம், போரன் போன்ற சேர்வைகள் அதுல என்ன செய்யும்? அலசன்களோடு இணைந்திருக்கும் போது அவை வந்து இலத்திரன் பற்றாக்குறையுடைய சேர்வைகளை LCl3, BCl3 போன்ற சேர்வைகளை உருவாக்கும். அவை வந்து வாயு நிலையில அட்டமத்தை பூர்த்தியாக்குவதற்காக டைமராக, அதாவது ஈர்ப்பகுதியங்களாக மாறும் விஷயத்தையும் நாம பார்த்தோம். இப்ப இதெல்லாம் நீங்க திருப்பி எழுதி நல்லா படிச்சு கொள்ளுங்க. இப்ப நாங்க சரியா பிள்ளைகள் குரூப் 14 பார்ப்போம். கூட்டம் 14. கூட்டம் 14ன்னு சொன்னா அதுல வர மூலகங்களாக என்ன இருக்குது? கூட்டம் 14 ஒரு ஸ்பெஷலான ஒரு குரூப்னு தான் சொல்லணும். ரைட்? அது வந்து கார்பன். ஏண்டா நாங்க ஆவர்த்தன அட்டவணையிலேயே நம்ம கார்பனுக்கு வெரி ஸ்பெஷலான ஒரு வந்து தன்மை உண்டு இருக்குது. சரியா? வைட் ரேஞ்ச் ஆஃப்
கெமிக்கல்ஸ் அண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் நிறைய சேர்வைகளை வந்து உருவாக்குறது கார்பன். அதே இந்த ஆவர்த்தன அட்டவணையிலே ஒரு கிங் சொல்லலாம். அந்த மாதிரி உள்ள ஒரு குரூப் தான், அதை உள்ளடக்குற குரூப் தான் இந்த 14ஆம் கூட்டம். அது எலக்ட்ரான் கன்ஃபிகரேஷன் உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரான் 1s2 2s2 2p2 வரும். கார்பனுக்கு p2 வருது. p1ன்றது 13, குரூப் 14 வந்து p2 நீக்கும். சரியா? இப்ப 2வது ஆவர்த்தனத்துல வாரனால கார்பனுக்கு 2p2, 3 கார்பனுக்கு பிறகு சிலிக்கன், ஜெர்மானியம், SnPb. சரியா? வெள்ளியம், ஈயம் போன்ற மூலகங்கள் எங்களுக்கு பார்க்கலாம். இந்த மூலகங்களை பார்க்கும் போது சரியா, இதை வந்து பெரும்பாலுமே என்னது பங்கீட்டு வழி சேர்வைகளை உருவாக்கும். அதே நேரம் மூலகங்கள் பங்கீட்டு வலைப்பின்னர் நெட்வொர்க் உருவாக்கு, கோவேல நெட்வொர்க் கொண்டு உருவாக்குறது. அப்படி உருவாக்குறதுனால கார்பன் சேர்வைகள் வந்து உயர் உருகு நிலையை உடையதாக காணப்படும். மெல்டிங் பாயிண்ட் இஸ் வெரி ஹை. சரியா? அப்ப கார்பனை பார்த்தா கார்பன் ஒரு அலோகமாக இருக்குது. அதே நேரம் வந்து சிலிக்கன், ஜெர்மானியம் என்பன வந்து அது போரனு போற உலோக போலி, உலோக மெட்டலாய்டாக இருக்கும். கார்பன் வந்து அலோகம், ஆனா சிலிக்கன், ஜெர்மானியம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. செமிகண்டக்டர்ஸ் நாங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய அந்த மூலகங்களாக இருக்கும். சிலிக்கன் என்றதும் வந்து ஆக ஸ்பெஷலானது. அதாவது என்னன்னு சொன்னா, இதுவும் வந்து எர்த் கிராஸ்ட்ல வந்து 2வது அபண்டன்டான மூலகமாக சிலிக்கன் காணப்படும். ஜெர்மானியம் வந்து செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இதுல பயன்படுத்துறோம். அதே நேரம் வெள்ளியம் அண்ட் ஈயம் போன்ற மூலகங்கள் வந்து உலோகங்களாக காணப்படும். சரியா? அதே நேரம் இப்ப நாங்க பார்ப்போம், கார்பன் இயற்கையில நீங்க எந்தெந்த சேர்வைகளை கண்டு கொள்ளலாம்ன்றது. ரைட்? உதாரணமாக நீங்க நிலக்கரியிலைக்கும் மசகு எண்ணில தானே கார்பன் கெமிஸ்ட்ரி தான் அதை நாங்க பார்க்கறது. அதே நேரம் கல்சைட்னு சொல்ற இதுல கல்சியம் கார்பனேட்டாக காணப்படுது கல்சைட்ல. அதே நேரம் கார்பனேட்டாக கல்சியம் கார்பனேட்டு. அதே நேரம் CO2ஆக வழியில காணப்படுது. மெக்னசைட்டாக மெக்னீசியம் காணப்படுது. அதே நேரம் டொலமைட்னு சொன்னா டொலமைட் உரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல கால்சியம் கார்பனேட்டும் மெக்னீசியம் கார்பனேட்டும் சேர்ந்ததுதான் டொலமைட். சரியா? இவ்வாறு இயற்கையான சேர்வைகள்ல காணப்படும். ரைட்? அப்ப கார்பன் இன்னொரு விஷயம் வேண்டிக்குது என்னன்னு சொன்னால், கார்பன் பிரதிருப்பங்கள். கார்பன் இயற்கையில நீங்க எப்படி எந்த ஃபார்மட்ல பார்க்கலாம். அது நாங்க சொல்றோம் பிரதிருப்பம். அலோட்ரோஃப்ன்ற வேர்டை நாங்க யூஸ் பண்ணோம். கார்பன் பிரதிருப்பங்கள். கார்பன் பிரதிருப்பங்களாக இருக்கும் என்னன்னு சொன்னால், நீங்க காமனா பாவிக்கிற பென்சில்ல நீங்க யூஸ் பண்ற காரியம். சரியா சொல்றேன் நான், கிராஃபைட்னு சொல்லி. சரியா? அதே நேரம் வைரம். வைரம் எல்லாருக்கும் தெரியும். உலகத்துல ஆக பெருமதி வாய்ந்த ஒரு மெட்டராக அது காணப்படுது வைரம், பிகாஸ் ஆஃப் தி ரேர் அவைலபிலிட்டி ஆஃப் தட் மெட்டல். ரைட்? அடுத்தது வந்து இப்ப நாங்க இப்ப லேட்டஸ்டா நெனோ டெக்னாலஜின்ற துறையில பாவிக்கப்படுற ஃப்ளோரின்னு சொல்றது. ரைட்? ஃப்ளோரின் என்று சொல்ற பதார்த்தமும் எங்களுக்கு வந்து கார்பன் வந்து ஃப்ளோரின். ரைட்? ஃப்ளோரின். ரைட்? இவ மூணும் தான் கார்பன் பிரதிருப்பங்கள். கிராஃபைட் உண்டு, அடுத்தது வைரம். சரியா? கிராஃபைட்னு சொன்னா பென்சில் கூர்ல பயன்படுது இல்லையா? வைரம் உங்களுக்கு தெரியும். சரியா? மிச்சம் அடர்த்தியான, சரியா, மிச்சம் உறுதியான ஒரு சேர்வை. ரைட்? ஃப்ளோரின் வந்து நெனோ டெக்னாலஜியில பாவிப்போம். அது இப்ப வந்து ஃப்ளோரின் வந்து நிறைய டைப்ஸ் சீக்குது. அதுல ஃப்ளோரின்ஸ் வந்து இப்ப நாங்க கார்பன் நெனோ டியூப்ஸ் நேரம் உருவாக்குவோம். அப்படி இல்லாட்டி போல் போன்ற கட்டமைப்பாக உருவாக்கலாம். அது போல் போன்ற கட்டமைப்புன்னு சொன்னா நாங்க சொல்ற பக்மின்ஸ்டர் ஃப்ளோரின் சொல்லி, பக்மின்ஸ்டர் ஃப்ளோரின்.
இந்த கார்பன் 60 கார்பன் மூலக்கூறுகளை ஒரு போல் மாதிரி ஸ்ட்ரக்சராக உருவாக்குறது. குட்டி குட்டி கார்பன் பென்டகன் அண்ட் ஹெக்ஸகன்ஸ் ஐங்கோணியும் அறுகோணிகளையும் இணைச்சு ஐங்கோணியையும் அறுகோணிகளையும் இணைச்சு உருவாக்கின ஒரு மேக்சிமம் ஹைலி சிமெட்ரிக்கலான ஒரு பதார்த்தமாக இது நெனோ டெக்னாலஜியில நாங்க பாக்குறோம். அதை நாங்க சொல்லுவோம் பக்கி போல்னு சொல்லி. இந்த பக்கி போல்ன்றது 32 இன்டர்லாக்கிங் ரிங்ஸ் உள்ளது. அதே நேரம் இது ஒரு 12 பென்டகன்ஸ் அண்ட் அதுல ஒரு 20 ஹெக்ஸகன்ஸ் எல்லாம் 32 இன்டர்லாக்கிங் ரிங்ஸ் எல்லாம் இணைஞ்சி உருவாகின ஒரு பார்க்கலாம் உங்களுக்கு ஃப்ளோரின்னு சொல்றது. அது ஸ்ட்ரக்சர் பென்டகன்ஸ் அண்ட் ஹெக்ஸகன்ஸ் அது இன்டர்லாக் பண்ணி ரிங்ஸால உருவாக்கப்பட்ட ஹைலி சிமெட்ரிக்கலான நெனோ டெக்னாலஜி கூடிய அந்த பதார்த்தமாக காணப்படுது. அது ஃப்ளோரின். இவங்க 3 பேரும் காரியமும் வைரமும் ஃப்ளோரின் மூண்டையும் நாங்க சொல்வோம் கார்பன்ட பிரதிருப்பங்கள்னு சொல்லுவோம். சரியா? கார்பன் இயற்கையில காணப்படுற வடிவங்கள் என்னென்ன, இயற்கையில எவ்வாறு இயற்கை இருப்புகள் என்னன்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு சொல்லலாம் கல்சைட், மக்னசைட், CO2ஆக டொலமைட்டாக இயற்கையில காணப்படுதுன்னு சொல்லலாம். பிரதிருப்பங்கள்னு சொன்னா நான் சொல்லணும் கட்டாயம் என்னது காரியம், வைரம் அண்ட் ஃப்ளோரின் சொல்லணும். சரியா? அதுக்கு மேலதிகமாக சிலிக்கன், ஜெர்மானியம் உங்களுக்கு தெரியுமா அதோட பயன்பாடுகள். சிலிக்கன் ஜெர்மானியமும் செமி கண்டக்டர்ஸ்ட நீங்க பாவிக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம் செய்யறதுக்காக. அதே நேரம் சிலிக்கனை எடுத்தா நிறைய அது பொலிமர் இண்டஸ்ட்ரீஸ்ல நாங்க பல்பாகிய கைத்தொழில நாங்க பயன்படுத்துவோம். ரைட்? அப்ப அதே நேரம் இப்ப இந்த சார்ட் உங்களுக்கு பார்க்கலாம். அதுல ஒவ்வொன்றையும் இலத்திரன் லேம்ப் எக்ஸாம்ல கேட்டா ஆனா ஃபுல்லா எழுதுங்க. ஆனா இதுல தரப்பட்டிருக்கிற சடத்துவ வாயுட இலத்திரன் லேம்போட இணைத்து இவ்வாறு கேட்டா நீங்க இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். அதுக்கு முந்தி உள்ள இந்த மூலகம் வாரருக்கு முந்தின வரிசையில் உள்ள சடத்துவ மூலகத்தோட சேர்ந்து மிஞ்சினத்தை எழுதணும். சரியா? அப்படியே எழுதலாம். இப்ப உங்களுக்கு கொமனான போக்கு உலோகாரை அண்ட் உலோகாரை அணுவாரை அதுகள்ல பார்க்கலாம் அதிகரிக்கிற போக்க. ஆனா உருகுநிலை என்ற விஷயத்துக்கு வாங்க. சரியா? பாருங்க இதுல கார்பனுக்கு வெரி ஹை, ரைட்? மிக அதிகமான ஒரு உருகுநிலை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு கார்பனுக்கு. சரியா? இப்ப இது தந்தி கார்பன் 3730 சொல்லி தந்திக்குது. அதுல 3730 சொன்னா கார்பன்ற கிரஃபைட் இருக்குது. கார்பன்ற கிரஃபைட்டும் மீக்குது. சரியா? கார்பன்ற கிரஃபைட் உருகுநிலை உருகுநிலை கொதிநிலை என்றது மிக அதிகமாக காணப்படுற போக்கை எங்களுக்கு பார்க்கலாம். ரைட்? அதே நேரம் கார்பன் கிரஃபைட் உருகுநிலை நல்லவா ஒரு 3600 டிகிரி செல்சியஸ் ஆகவும் அதை விட அதிகமாக கார்பன் டயமண்ட்க்கு இன்னும் கூட. சரியா? கிரஃபைட்டையும் விட கூட. ரைட்? 4000ஆக இருக்கும். சரியா? கிரஃபைட்டுக்கு டயமண்ட் வைரத்துக்கு கூட. சரியா? கிரஃபைட்டை விட இது ரெண்டும் சேர்த்த மாதிரி தானே தந்திக்கு 3730 இந்த இடத்துல போட்டிக்கிறேன். கிரஃபைட்டுக்கு 3600, வைரத்துக்கு 4000 மாதிரி ஒரு அதிகமான உருகுநிலை கொதிநிலை ஆகியவற்றை போக்குங்களை பார்க்கலாம். இப்ப சிலிக்கனுக்கும் அப்படி பார்க்குற நேரம் இந்த சிலிக்கனுக்கு கூட சிலிக்கனுக்கும் கூட. சரியா? சிலிக்கனும் அப்படித்தான் படை ராட்சதில் அதுல என்னென்ன ராட்சத அடுத்தடுத்த மூலகங்களுக்கு இடையே பங்கீட்டு வலுக்களால இணைந்து நிறைய மூலகங்கள் அப்படியே உருவாகிறது. சரியா? அப்ப அதனால பங்கீட்டு வலைப்பின்னல் அது சொல்றாங்க. பங்கீட்டு வலைப்பின்னல். சரியா? கோவேல நெட்வொர்க் அப்படி ஒன்று வாரதுனாலதான் அதுக்கு கூடுதலாக இருக்கிற போக்கைங்களை பார்க்கலாம். ரைட்? அப்ப நீங்க இந்த சார்ட்டை நல்லா கொஞ்சம் பார்த்து கொள்ளணும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றதுக்காக. ரைட்? அடுத்து இப்ப நாங்க
கார்பன் 2 பிரதிருப்பங்களாக வைரத்தையும் காரியத்தையும் பார்ப்போம். காரியம் என்றது என்னன்னு சொன்னால், காரியம் சொன்ன கிராஃபைட்னு சொன்னா இப்படி கார்பன் இப்படி தலமுக்கோண வடிவுல இப்படி 3 பிணைப்புகளை அடுத்தடுத்த கார்பன் மூலக்கூறுகளோடு உருவாக்கும். அதே வேளை கார்பன்டா அதுல ஈற்றோட்டுல 4 இலத்திரன் தானிக்கும், ஒரு சுயாதீன இலத்திரன் இப்படி இருக்கும். அதே மாதிரி இதை பார்த்தா இந்த கார்பனுக்கு இவ்வாறு, சரியா, சைட்ல எழுதுவோம், சாரி எப்படி எழுது, ரைட், ரைட். இவ்வாறு ஒவ்வொரு கார்பன் மூலக்கூறும் இந்த கார்பனை இந்த இடத்துல இது ஒரு இப்படி உருவாக்கும். ஒவ்வொரு கார்பனும் அதோட ஒவ்வொரு கார்பனும் இப்படி 3 பிணைப்புகளை தலமுக்கோண வடிவில் ஏற்படுத்துறதே வேலை ஒவ்வொரு சுயாதீன எலக்ட்ரான் இருக்கிற போக்கு உங்களுக்கு பார்க்கலாம். சரியா, இப்படி உருவாக்கும். சரியா, எனவே அடுத்த நேரம் இந்த கார்பன் காரியத்துல பிணைப்பு நீளம் எப்படின்னு சொன்னா 141 பிகோமீட்டராக இருக்கு. சரியா, 141 பிகோமீட்டராக இருக்கு. இதுல கலப்பு நீங்க பார்த்தால் sp2 ஹைபிரிடைசேஷன் வரும், sp2. சரியா, இப்படி உருவாக்குறதுனால கார்பனோட காரியத்துல எப்படின்னு சொன்னா இது படைசாலை, இப்படி ஒரு படைசாலை கட்டமைப்பு. சரியா, படைசாலை கட்டம் இப்படி ஒரு படைபிடி வரும். அடுத்ததோட கனெக்ஷன். சரியா, இன்னொரு படை கீழே அதே மாதிரி இன்னொரு படைக்கும், அப்படி கீழ் நோக்கி படை போகும். இந்த படைகளுக்கிடையே இந்த 2 படைக்கு இடையில இது மேலுள்ளமாய் கீழுள்ள படை வலிமை குறைந்த வந்தர்வாலிசு விசைகள் காணப்படும். வந்தர்வாலிசு உங்களுக்கு தெரியும், வந்தர்வாலிசுன்னு சொன்னா நலிவான விசையாக இருக்கும். வந்தர்வாலிசு விசைகள் காணும். இப்படி படைசாலகம். அடுத்தது காரியத்துக்கு நான் சொல்ல படைசாலகம், படையாக இருக்கு. படைசாலம் ஒரு படைங்க, இன்னொரு படை கீழே, அது கீழே இன்னொரு படை, அப்படி படைசாலக கட்டமைப்பு. சாலன கிறிஸ்ட நிறைய கோவில நெட்வொர்க். சரியா, அதே நேரம் இப்ப வலிமை அந்த 2 படைகளுக்கு இடையில வலிமை குறைந்த வந்தர்வாலிசு விசைகள் காணப்படுவதனால இது என்ன செய்யும், நாங்க பென்சிலால எழுதும் போது ஒவ்வொரு படப்படியா உங்களோட பேப்பர்ல அது படியுது. எனவே தான் உங்களுக்கு நீங்க பென்சில் கூறு செய்யறதுல அதை பயன்படுத்துறீங்க. ரைட், அது கிராஃபைட். sp2 ஹைபிரிடைசேஷன் இருக்கு. சரியா, அதே நேரம் இப்ப நாங்க பாருங்க, இப்ப இதுல தெளிவாக உங்களுக்கு அதை காட்டுகிறேன். sp2 ஹைபிரிடைசேஷன் சொன்னா அதுல sp2 கூடிய 3 ஆர்பிட்டல்ஸ் வருது. அதே நேரம் அந்த கலப்பில் ஈடுபடாத p ஆர்பிட்டல் ஒன்று இருக்குமே, அப்ப அது இப்படி ஒரு ஆர்பிட்டல்ல அதுல தளத்துக்கு ஒரு தளம், அதுக்கு செங்குத்தான தளத்துல அந்த p ஆர்பிட்டல் ஈக்கிறத, அந்த ஒரு எலக்ட்ரான் உள்ள p ஆர்பிட்டல் ஈக்கிறத உங்களுக்கு காட்டிக்குது. சரியா, இந்த டயக்ராம் டீட்டெயில் உங்களுக்கு அதை காட்டிக்கிறேன். அதே நேரம் இப்ப அதுல எப்படி ஓரிடப்பாடற்ற பை ஆர்பிட்டல், அந்த பை ஆர்பிட்டல்கள் எப்படி ஓரிடப்பாடற்று காணப்படுது என்று சொல்லி இப்படி அதுக்கு ஒன்று நெட்வொர்க் உருவாக்குதுன்றதையும், நெட்வொர்க்னு சொன்னா அந்த மேலுள்ள அந்த பி ஆர்பிட்டல்ஸ்ல ஓவர்லப்பிங் எப்படி இருக்குதுன்ற விஷயங்களை காட்டிக்குது. இது காரியத்துக்கு. சரியா, அதே மாதிரி வைரத்துக்கு நாங்க பார்த்தா வைரம் என்ன செய்யும்னு சொன்னா அதுக்கு sp3. ரைட், வைரம் எப்படி உருவாக்கும்னு சொன்னா இப்படி கார்பன் ஒன்று இருக்கு, இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், நான்முகி வடிவில் sp3. சரியா, இப்ப இந்த மேலுள்ள கார்பன் சொன்னா இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். சரியா, இந்த கார்பன் எடுத்தா இந்த ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். சரியா, அதே மாதிரி இப்படி எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டே போகலாம். சரியா, இப்படித்தான் அது சிக்கலான அமைப்பாக வைரம் போறது. இப்படி இருக்கிறதுனால டென்சிட்டி இஸ் வெரி ஹை. சரியா, அப்படி உறுதியானது தானே. அதை வெட்டுறேன்னு சொன்னா
அதில் இந்த என்னது டைமண்டை வந்து அதை நாங்கள் வெட்டி தான் அதை அந்த ஒளிர்வை கூட்டுவோம். அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் பாவிக்கணும். ரைட். அடுத்த கிளாஸ்ல நாங்கள் அடுத்த செக்ஷனை நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். இதை நான் படிச்ச இந்த மெட்டீரியலுக்கு நல்லா பாருங்க. அடுத்து கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ஷன்ஸ் வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். என்ன காது? நீ யாரு?